ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம். தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். எல்லா கருத்துக்களையும் நல்லபடியாக உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம். பேஜ் நம்பர் 246, சாப்டர் 30. கடவுளுக்கு நைவேத்தியம் காட்டி சாப்பிட வேண்டும். ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் தேவதா பூஜை எவ்விதமாக செய்ய வேண்டுமோ அதனை இதனடியில் விவரித்து சொல்லுகின்றோம், கேளுங்கள். அன்பர்களே, நமது வீட்டிற்கு நாரதர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலாகிய மகாத்மாக்கள் வந்துவிட்டால் எவ்விதமாய் அதிக ஸ்ரத்தை, பக்தி, விசுவாசங்களுடன் அவர்களை பூஜிப்போமோ அதுபோல் ஈஸ்வர பூஜை செய்யும் ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களும் மனதை வெளி விஷயங்களில் ஓடவிடாமல் நிறுத்தி மிகவும் பக்தி, ஸ்ரத்தை, விசுவாசங்களுடன் நிதானமாய் கடவுளை பூஜை செய்து வர வேண்டும். இவ்விதமாய் பூஜை செய்து முடிந்த பிறகு ஸ்திரீகள் மிகவும் பயபக்தியுடன் சிசு ஆச்சாரம் மடியுடன் இருந்து அடியில் சொல்வது போல் அந்தந்த வாரத்தில் அந்தந்த பதார்த்தங்களை சமைத்து ஈஸ்வரர் படம் அல்லது கணபதி, சுப்பிரமணியர், விஷ்ணு, லக்ஷ்மி முதலாகிய படங்களில் எந்த படம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதோ அந்த படங்களுக்கு எதிரில் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவர்கள் காலை மாலைகளிலும் இலையில் சாதம் வடித்து எல்லா பதார்த்தங்களையும் அந்த இலையில் பரிமாறி பிறகு நெய், மோர், ஜலம் முதலானவைகளையும் இலை சமீபமாய் வைத்து ஆராதனை செய்து நைவேத்தியம் காட்டி அந்த சேஷத்தை சாப்பிட வேண்டும். சாப்பிடும் சாதம், பதார்த்தம், மோர், ஜலம் முதலானவைகளை பகவானுக்கு ஆராதனை செய்து சாப்பிட்டு வர வேண்டுமே ஒழிய பகவானுக்கு ஆராதனை செய்யாமல் சாப்பிடல் ஆகாது. பதார்த்தங்களை பிரதி தினம் மாற்றி மாற்றி ஒரு கீரை தினசு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மலம் தாராளமாய் நழுவி செல்லும். அது எப்படி என்றால், ஞாயிறு பகல் ஆமவடை அல்லது கத்தரி மோர் குழம்பு, வாழைக்காய் பொரியல், பொன்னாங்கண்ணி சிறு பருப்பு துவட்டல், சிறு பருப்புனா பைத்தம்பருப்பு, மிளகு ரசம், மோர், ஊறுகாய். இரவு கடுகு குழம்பு, அப்பளம், வறுத்து உடைத்த கடலை பருப்பு தேங்காயுடன் துவையல், ரசம், மோர், ஊறுகாய். திங்கள் பகல் பருப்பு சாம்பார், கடலை பீர்க்கன் அல்லது புடலங்கூட்டு, உருளைக்கிழங்கு வரல், அரைக்கீரை மிளகுடன் துவட்டல், ரசம், மோர், ஊறுகாய். இரவு சுண்டைக்காய் குழம்பு, மணத்தக்காளி வத்தல், அப்பளப்பூ, ரசம், மோர், ஊறுகாய். செவ்வாய் பகல் வெண்டைக்காய் வறுத்த குழம்பு, வாழைக்காய் வரல், பசலக்கீரை கடைசல், ரசம், மோர், ஊறுகாய். இரவு வெந்தய குழம்பு, கடலைப்பருப்பு நெய்யுடன் வறுத்து தேங்காய் சேர்த்த துவையல், கொத்தவரை வத்தல், ரசம், மோர், ஊறுகாய். புதன் பகல் தயிர் கசகசா மசாலாவுடன் உருளைக்கிழங்கு குழம்பு, மெரின சிறிய பாவை வரல், அரைக்கீரை கடையல், ரசம், மோர், ஊறுகாய். இரவு மிளகு குழம்பு, ஆதண்டங்காய்னா சுக்கங்காய்னு சொல்லுவாங்க, சுக்கங்காய் வத்தல், உலர்ந்த ரோஜா புஷ்ப தொகையல், அத்திக்காய் கூட்டு, ரசம், மோர், ஊறுகாய். வியாழன் பகல் பச்சை பயறு சாம்பார், வாழைத்தண்டு கூட்டு, அகத்திக்கீரை துவட்டல், ரசம், மோர், ஊறுகாய். வியாழன் இரவு வடகம் குழம்பு, சவ்வரிசி வத்தல், வாழைப்பூ கூட்டு, ரசம், மோர், ஊறுகாய். வெள்ளிக்கிழமை பகல் பக்கோடா குழம்பு, கத்தரி பொரியல், கருணை அல்லது சேமை வரல், மணத்தக்காளி கீரை கடைசல், ரசம், மோர், ஊறுகாய். இரவு பருப்பு சாம்பார், இஞ்சியுடன் எலும்பிச்சம்பழம் ரசம் சேர்த்து துவையல், கடலை கத்தரி கூட்டு, மணத்தக்காளி வத்தல், ரசம், மோர், ஊறுகாய். சனிக்கிழமை பகல் வாழைத்தண்டு கத்தரி பருப்பு சேர்த்து அப்பளம் குழம்பு, உருளைக்கிழங்கு புட்டு, சிறுகீரை மிளகுடன் துவட்டல் அல்லது பருப்புடன் கடையல், ரசம், மோர், ஊறுகாய். இரவு கத்திரி எண்ணெய் குழம்பு, பாவை வத்தல், ரசம், மோர், ஊறுகாய்.
கோஸ், நூக்கோல், அவரை, முள்ளங்கி, முருங்கை, கீரைத்தண்டு, மாங்காய் பச்சடி, வெள்ளரி, பலா, விளாம், சுக்காங்கீரை, தக்காளி முதலாகிய பதார்த்தங்கள் கிடைக்கும் காலத்தில் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தக்கபடி அந்தந்த காலத்தில் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரதி தினம் கிடைக்கும் பதார்த்தங்களை பிரதி வாரங்களிலும் உபயோகப்படுத்த மேல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோல் சமைத்து பகல் மாலைகளில் அவரவர்களின் வீட்டில் இருக்கும் அந்தந்த விக்கிரகங்கள் அல்லது படங்களுக்கு காட்டி ஆராதனை செய்து அந்த சேஷத்தை சாப்பிட வேண்டும். இவ்வாறு பிரதிதினம் பகல் இரவு சாப்பிடும் அன்னம், பதார்த்தம், நெய், மோர், ஜலம் முதலானவைகளை பகவானுக்கு ஆராதனை செய்து சாப்பிட்டு பொய் சொல்லாமலும் இருப்பீர்களாகில் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும். அப்புண்ணிய விசேஷத்தினால் நீங்கள் எல்லோரும் பெரிய வீடாகிய மோட்ச சாம்ராஜ்ய பதவி வீட்டை தப்பாமல் அடைவதுமே அன்றி மாதம் மும்மாறி பொழியும். இது சத்தியம் சத்தியம். ஆதலால் ஸ்திரீகள் சாதம் வடித்து நிமிர்த்திய பிறகு அந்த சாதத்தில் கொஞ்சம் சாதம் கரண்டியில் எடுத்து அதில் நெய் விட்டு கலந்து அக்னியில் போட்டு அவ்வக்னியை நமஸ்கரித்து சாதம் வடித்து நிமிர்த்திய பாண்டத்தின் மீது ஜலம் தெளித்து கிட்டையால் நன்றாக துடைத்து 3 பக்கங்களும் விபூதியிட்டு அந்த அன்னத்தை நமஸ்கரித்து அதன் மீது தட்டை மூடி ஒரு புறமாய் அன்ன பாண்டத்தை வைக்க வேண்டும். பதார்த்தங்களையும் அதுபோல் சமைத்து முடித்த பின் ஒரு தட்டில் இலை போட்டு பதார்த்தங்களுடன் அன்னமும் நெய்யும் பரிமாறி ஈஸ்வர படங்களின் எதிரில் பூமியின் மேல் ஜலம் தெளித்து தீபம் ஏற்றி மேற்படி பதார்த்தங்களும் அன்னமும் பரிமாறிய தட்டை படத்திற்கு எதிரில் வைத்து தன் வலது கையில் கொஞ்சம் தீர்த்தம் விட்டு கொண்டு ஓம் பூபவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாது என்று சொல்லி அந்த தீர்த்தம் அன்னத்தின் மேல் தெளித்து மறுபடியும் கொஞ்சம் ஜலம் கையில் விட்டு தேவ சவித பிரசவக என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை நைவேத்தியம் சுற்றிலும் விட்டு மறுபடியும் ஜலம் கையில் விட்டு சத்தியம் திருத்தேன பரிஷம்யாமி என்று சொல்லி நைவேத்தியம் சுற்றிலும் மறுபடியும் தீர்த்தம் விட வேண்டும். இவ்விதமாய் விட்ட பிறகு பிரசாதத்தின் சத்தை ஈஸ்வரன் இழுத்து கொள்ளும்படி இதனடையில் சொல்லப்போகும் 6 மந்திரங்களையும் சொல்லும் பொழுதும் பிரசாதத்தை பகவானுக்கு தன் வலது கையால் காட்ட வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வஹா, ஓம் புதானாய ஸ்வஹா, ஓம் வியானாய ஸ்வஹா, ஓம் புதானாய ஸ்வஹா, ஓம் ஸ்வமானாய ஸ்வஹா, ஓம் பிரம்மனே ஸ்வஹா என்று வலது கையால் பதார்த்தத்தின் சத்தை கிரகிக்கும்படி காட்ட வேண்டும். இவ்விதமாய் காட்டிய பிறகு 3 வட்டில்களில் பிரத்யேகமாய் ஜலம் வைத்து ஒவ்வொரு வட்டில் உள்ள ஜலத்தை உத்ரணியால் எடுத்து மகா தீர்த்தம் கண்டருள்வாய், மகா தீர்த்தம் கண்டருள்வாய், மகா தீர்த்தம் கண்டருள்வாய் என்று சொல்லி 3 முறை கடவுள் படத்திற்கு காட்டி அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு முறையும் வேறு வட்டிலில் விட வேண்டும். இவ்விதமாய் விட்டு கடவுளுக்கு ஆராதனை செய்த பிறகு சிறு குழந்தைகளும் பெரியோர்களும் சாப்பிட வேண்டுமே ஒழிய கடவுளுக்கு ஆராதனை செய்யா முன் சாப்பிடல் ஆகாது. ஸ்வாஹா என்றால் சத்தை இழுத்துக்கொள் என்று அர்த்தமாகும். பின் குறிப்பா சொல்றார் அது. ஏனென்றால் பதார்த்தங்களை அறுத்து சமைக்கின்றோம். ஒவ்வொரு பதார்த்தத்திலும் ஜீவன் உண்டு. கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. நம்ம பேசியிருக்கோம்ல இதை பற்றி ஏற்கனவே. அதை அறுத்து சமைப்பதனால் தோஷம் உண்டாகின்றது. அவைகளை கடவுளுக்கு ஆராதனை செய்து சாப்பிட்டால் அந்த தோஷம் நிவாரணை ஆகும். அதுபோல் வட தேசத்தில் உள்ள பிராமணர்கள் தவிர மற்ற எந்த ஜாதியாரும் செய்வதில்லை. ஆனால் அமாவாசை, கிருத்திகை இவ்வித விரத தினங்களில் மாத்திரம் மற்ற 3 ஜாதியாரும் செய்து வருகின்றார்கள். அவ்வாறு செய்யாமல் பிரதிதினம் அமாவாசை, கிருத்திகை இத்தினங்களாய் எண்ணி கடவுளுக்கு ஆராதனை செய்து சாப்பிட வேண்டும். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 12 ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்ன சொல்லுகிறான் என்றால், அது ஸ்லோகம் இருக்கு. ஆதலால் ஓ அர்ஜுனா, பிரம்மதேவர் இந்த ஜனங்களுக்கு இன்னும் என்ன சொல்லினர் என்றால், புருஷ சிரேஷ்டர்களே, யஜ்ஞத்தினால் ஆராதிக்கப்பட்ட தேவதைகள் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு இஷ்டமான போகங்களை கொடுப்பார்கள்.
ஆதலால் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் அன்னமும் பதார்த்தங்களும் கடவுளுக்கு காட்டி ஆராதனை செய்து அந்த சேஷத்தை சாப்பிட வேண்டும். இத்தன்றியும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பதார்த்தங்களை சாப்பிடுகின்றீர்களோ அந்தந்த பதார்த்தங்களை அவ்வவ்விடத்திலேயே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து அந்த சேஷத்தை சாப்பிட வேண்டும். மேல்படி தேவதைகளால் கொடுக்கப்பட்ட பதார்த்தங்களை மறுபடியும் அவர்களுக்கே நைவேதிக்காமல் சாப்பிடப்பட்ட திருடனே ஆவான் என்று சொல்லினர். அர்ஜுனன், ஐயா கிருஷ்ணமூர்த்தியே, தேவர்கள் சமஸ்த போகங்களை கொடுக்கின்றார்கள் என்றும் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதார்த்தங்களை மறுபடியும் அவர்களுக்கே நைவேதிக்க வேண்டும் என்றும் அப்படி நைவேதிக்காமல் சாப்பிடப்பட்டவன் திருடனாவான் என்றும் பிரம்மதேவர் சொன்னதாய் சொன்னீரே, இதற்கு காரணம் என்ன? தேவதைகள் கொடுத்த பதார்த்தங்களை மறுபடியும் அவர்களுக்கு நைவேதிக்காமல் சாப்பிடுவதனால் எப்படி திருடனாவான்? இஃது என் புத்திக்கு எட்டாமல் இருக்கின்றது. ஆதலால் இந்த விவரம் எனக்கு தெரிய சொல்லும் கிருஷ்ணா. கிருஷ்ணன், ஓ அர்ஜுனா, நீ ராஜ்ய பரிபாலனம் செய்யும் ராஜன் அல்லவா? உன்னிடத்தில் ஆயிரக்கணக்காய் ஜனங்கள் சம்பளம் வாங்கி கொண்டு சேவகம் செய்கின்றார்கள் அல்லவா? அப்படி செய்வதற்கு காரணம் என்ன? அர்ஜுனன், ஓ சுவாமி, அவர்கள் என்னிடம் சேவிப்பதற்காகவே, நான் சேவிப்பதுன்னா சேவை செய்வதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றேன், ஆதலால் அவர்கள் என்னிடம் சேவிக்கின்றார்கள். கிருஷ்ணன், நல்லது. உத்தியோகஸ்தர்களில் சிலர் உன் உத்தியோகம் செய்வதுமே அல்லாமல் அப்போதைக்கு அப்போது உனக்கு நல்ல உயர்ந்த ருசிகரமாகிய பழ வர்க்கங்களை கொண்டு வந்து காணிக்கையாய் கொடுக்கின்றார்கள். மற்றும் சிலர் அப்படி செய்யாமல் நிராகரித்து இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த இரண்டு வகுப்பினர்களிலும் எவர்களிடத்தில் உனக்கு அபிமானம் அதிகமாயிருக்கும்? அர்ஜுனன், அப்போதைக்கு அப்போது பழ வர்க்கங்களை கொண்டு வந்து காணிக்கையாய் சமர்ப்பிக்கப்பட்டவர்களிடத்திலேயே எனக்கு அபிமானம் அதிகமாய் இருக்குமே அன்றி மற்றவர்கள் இடத்தில் அப்படிப்பட்ட அபிமானம் இராது. கிருஷ்ணன், ஆனால் நீ ஆயிரக்கணக்காய் கொடுத்த சம்பளத்தில் இருந்து அப்பழ வர்க்கங்களை வாங்கி கொண்டு வருகிறார்களா அல்லது மற்றொரு விதமாய் சம்பாதித்து கொண்டு வருகிறார்களா? அர்ஜுனன், நான் கொடாவிட்டால் அவர்களுக்கு எங்கிருந்து வரும்? நான் கொடுத்த திரவியத்தில் இருந்தே வாங்கி கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். கிருஷ்ணன், அதனால் உனக்கென்ன பிரயோஜனம் உண்டாயிற்று? உலகத்தில் இல்லாத வஸ்துவை ஏதாகிலும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்களா? அப்படி கொடாவிட்டால் உனக்கு ஏதாகிலும் குறைப்படுமோ? ஆதலால் அவர்களிடம் அபிமானம் வைக்க வேண்டிய காரணம் என்ன? அர்ஜுனன், எனக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட காணிக்கையினால் யாதொரு பிரயோஜனமும் இல்லாவிடினும் அவர்களுக்கு என் மீது உண்டாயிருக்கும் ஸ்ரத்தை பக்தி விசுவாசங்களினால் எனக்கு அவர்களின் மீது அதிக பிரீத்தி உண்டாகின்றது. ஆதலால் அவர்களிடத்தில் நான் அபிமானம் வைப்பது சகஜமே அல்லவா? கிருஷ்ணன், நல்லது. நீ அவர்களை அபிமானிப்பதால் அவர்களுக்கு உன்னால் ஏதாகிலும் பிரயோஜனம் உண்டாகுமா? அர்ஜுனன், ஆஹா, உண்டாகும். எனக்கு எப்பொழுது அவர்களிடத்தில் அபிமானம் உண்டாகின்றதோ அவர்களுக்கு ஆயிரக்கணக்காய் சம்பளம் உயர்த்தி கொண்டே வருவேன். அதனால் அவர்கள் கிரமக்கிரமமாய் அபிவிருத்தி அடையத்தக்கவர்களாய் இருப்பார்கள். அப்படி செய்யாமல் என்னிடத்தில் பக்தி ஸ்ரத்தை இல்லாதவர்களாய் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தோன்றினால் அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி மேன்மை உண்டாக்க எனக்கு எப்படி மனம் உண்டாகுமா? அதற்கு பதிலாய் அவர்களை நாளாவட்டத்தில் க்ஷீணகதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தோன்றும். கிருஷ்ணன், இதுபோல் இந்திராதி தேவதைகளும் ஜனங்களும் ஜீவனார்த்தமாகிய பதார்த்தங்களை கொடுப்பதற்கு மழையை பெய்விக்க பகவானால் நியமிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆதலால் அவர்களால் விளைவித்து கொடுக்கப்பட்ட பதார்த்தங்களை மறுபடியும் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்வதனால் அவர்கள் சந்தோஷித்து மறுபடியும் பிரதி வருஷங்களிலும் மழையை விருத்தி செய்து கொண்டே வருவார்கள். அதனால் ஜனங்கள் க்ஷேமமாய் விருத்தி அடைவார்கள். அத்தியாயம் 3 ஸ்லோகம் 13. ஆதலால் ஓ அர்ஜுனா, நான் இதுவரையில் சொல்லியது போல் ஜீவனார்த்தமாகிய பதார்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கும் தேவதைகளை ஜனங்கள் தினதோறும் ஆராதிக்க வேண்டியது அத்தியாவசியமாதலால் புத்திமான்களாகிய ஜனங்கள் தேவதைகளுக்கு ஆராதித்த பிரசாதங்களை புசித்து ஜீவிப்பவர்கள் சமஸ்த பாப்பங்களில் இருந்து விடுபட்டு விமுக்தர்களாவார்கள்.
அப்படி செய்யாமல் அன்னத்தை எவனொருவன் சுயேட்சையாய் அவன் குடும்பம் வரையில் அன்னத்தை புசிக்கின்றானோ அப்படிப்பட்டவன் பாபத்திற்கு பாத்திரனாகின்றான். தேவ யஜ்ஞாதி பஞ்ச யஜ்ஞங்களை செய்து அமிர்தன் பெயருடைய அதன் சேஷத்தை சாப்பிடப்பட்டவர்கள் சகல பாபங்களில் இருந்தும் விடுபடுவார்கள். பஞ்ச யஜ்ஞம் என்றால் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதில் பிரம்ம யஜ்ஞம் என்றால் பிரதிதினம் வேதாத்தியனம் செய்வது. பித்ரு யஜ்ஞம் என்றால் பிரதிதினம் பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணங்களை விட்டு அவர்களை திருப்தியதை அடைய செய்வது. தேவா யஜ்ஞம் என்றால் பிரதிதினம் அக்னியில் ஓமம் செய்வது. பூதா யஜ்ஞம் என்றால் பிரதிதினம் ஜந்துக்களுக்கு பலி கொடுத்து கொண்டிருப்பது. மனுஷ் யஜ்ஞம் என்றால் பிரதிதினம் வரப்பட்ட அதிதிகளுக்கு போஜனம் அளிப்பது. இப்படிப்பட்ட பஞ்ச மகா யஜ்ஞத்தினால் பிரதிதினம் செய்யும் கிரகஸ்தன் என்றால் சம்சாரத்துடன் இருக்கப்பட்டவன் பஞ்சசுனா தோஷங்களை அடைய மாட்டான். பஞ்சசுனா தோஷம் என்றால் உலக்கை, உரல், அம்மி, அடுப்பு, ஜலபாண்டம், துடைப்பம் இவைகளில்லாமல் சம்சாரம் நடக்க மாட்டா. ஆதலால் இவைகளால் வேலை செய்யும் பொழுது சிறு ஜந்துக்களாகிய புழுக்களுக்கும் இம்சை உண்டாகின்றது. ஆதலால் இதையே பஞ்சசுனா தோஷம் என்று சொல்லப்படும். கிரகத்தில் இப்படிப்பட்ட தோஷங்கள் சம்பவிப்பதனால் கிரகஸ்தனுக்கு சொர்க்கம் உண்டாவது துர்லபம். சொர்க்கமே உண்டாகாமல் இருந்தால் முக்தனாவது எப்படி? முன் சொல்லிய பஞ்ச யஜ்ஞங்களை செய்து வந்தால் இந்த தோஷங்கள் நசித்துவிடும். இப்படி செய்யாதவர்கள் பாவத்தையே அனுபவித்து கொண்டு வர வேண்டும். இவ்விடத்தில் யஜ்ஞம் என்றால் அக்னிஷ்ட தோமாதி யஜ்ஞங்களே அல்ல. பிரதி புருஷனும் ஓர் இஷ்ட தேவதையை உபாசனா மூர்த்தியாய் ஆராதிப்பது உண்டல்லவா? அந்த உபாசனா மூர்த்திக்கு பிரதி தினம் சமைத்த பதார்த்தங்களை அந்த பகவானுக்கு ஆராதித்து அந்த சேஷத்தை சாப்பிடுவதும் யஜ்ஞம் என்று சொல்லப்படும். ஆதலால் ஓ அர்ஜுனா, அப்படி ஆராதித்த பிறகு தெய்வம் மானுஷ ரூபனே என்றிருக்கிறதாதலால் அதிதிகளுக்கு பிக்ஷை கொடுத்து சாப்பிட வேண்டும். அப்படி கொடுத்து சாப்பிடுவதனால் தேவதா பிரீத்தியார்த்தமாக செய்யப்பட்ட யஜ்ஞங்களில் இதுவும் சேர்ந்தது என்று அறிய கடவாய். அத்தன்றியும் சகல பூதங்களும் பகவத் ஸ்வரூபமே. ஆதலால் பூதங்கள்ல எல்லா லிவிங் பீயிங்ஸ் அவர் சொல்றார் இந்த இடத்துல. பகவத் சுரூபமே ஆதலால் பிபிலி காதி பிரம்மதேவன் வரையில் சகல ஜீவ ஜந்துக்களிலும் சாக்ஷாத் பரபிரமே சாட்சி மாத்திரனாய் ஆத்மஸ்வரூபனாய் இருப்பதனால் தன் வீட்டை காத்து கொண்டிருக்கும் நாய், பூனை முதலாகிய ஜந்துக்களுக்கும் அன்னம் போடுவது தேவதா பிரீத்தியார்த்தம் செய்யப்பட்ட யஜ்ஞத்தினாலேயே சேர்ந்தது ஆகின்றது. தீண்டாதவர்கள் முதல் எந்த ஜாதியாராக இருந்தாலும் அவர்களின் சக்தியானுசாரமாய் இப்படி செய்வதற்கு சாத்தியமானதே அன்றி அசாத்தியமானது அல்ல. இப்படி செய்வதால் கடவுளுக்கு பிரீத்தி உண்டாகின்றது. எப்பொழுது கடவுளுக்கு பிரீத்தி உண்டாகிறதோ அப்பொழுதே அவனுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் பரிகாரமாகின்றன, நசிக்கின்றன. அப்படி செய்யாதவனுக்கோ என்றால் சமைத்த பதார்த்தங்களை பகவானுக்கு ஆராதிக்காமலும் தன் சக்தி அனுசாரம் அதிதிகளுக்கு போடாமலும் தன் வீட்டை காத்து கொண்டிருக்கும் பூனை நாய்களுக்கும் போடாமலும் எவன் ஒருவன் தன் குடும்பம் வரையில் உபயோகித்துக் கொள்ளுகின்றானோ அப்படிப்பட்டவன் பாபி என்றே சொல்லப்படுவான். ஆனால் இப்படி யஜ்ஞ ரூபமாகிய தேவதா ஆராதனையினால் உண்டாகும் பிரயோஜனம் என்னவென்று கேட்கின்றாயோ அதை சொல்கிறேன் கேள். அப்படிப்பட்ட யஜ்ஞத்தில் தேவதைகளுக்கு பிரீத்தி உண்டாகிறது. அதனால் அவர்கள் கால மழையை சரியாய் பெய்விக்கின்றார்கள். அப்படி பெய்விப்பதனால் பயிர்கள் சரியாய் பலன்களை கொடுக்கின்றன. அப்படி கொடுப்பதனால் ஜனங்களுக்கு ஆகாரங்கள் புஷ்கலமாய் உண்டாகின்றன. அதனால் மனிதர்கள், பசு, பக்ஷி முதலானவைகள் அபிவிருத்தி ஆகின்றன. ஆதலால் ஜனங்கள் யஜ்ஞம் என்னும் தேவதா ஆராதனையை சரியாய் நடத்தி கொண்டு வர வேண்டும். இவ்வாறு நடத்தி கொண்டு வந்ததால் அவரவர்கள் நற்கதி அடைவதுமே அன்றி மாதம் மும்மாறி பொழியும். ஆதலால் பிரதி மனுஷனும் யஜ்ஞம் என்னும் கர்மத்தை அவசியமாய் அனுஷ்டிக்க வேண்டும். அத்தியாயம் 3 ஸ்லோகம் 16. ஓ அர்ஜுனா, இந்த யஜ்ஞம் சக்கராகாரமாய் திரிந்து கொண்டிருக்கின்றது. அது எப்படி என்றால்
யஜ்ஞம் ஜனங்களுடன் கூடவே பிரம்மதேவனால் உற்பத்தி செய்யப்பட்டது. அந்த யஜ்ஞத்தினால் தேவதைகள் பிரீத்தியாகின்றார்கள். பிரீத்தி ஆவதினால் மழை பெய்கின்றது. மழை பெய்வதனால் ஆகார வஸ்துக்கள் விசேஷமாய் உண்டாகின்றன. அப்படி உண்டாவதால் பகவத ஆராதனை ரூபமாய் கர்மத்தை செய்ய சக்தி உடையவர்களாகின்றார்கள். அப்படிப்பட்ட கர்மம் மறுபடியும் அந்த பகவானிடத்திலேயே அர்ப்பணம் ஆகின்றது. ஆதலால் இந்த யஜ்ஞ ரூபமான கர்மம் எந்த பரபிரம்மத்திலிருந்து பிறந்ததோ அந்த பரபிரம்மத்திலேயே ஐக்கியமாய் மறுபடியும் அதிலிருந்தே உண்டாகின்றபடியால் இதற்கு சக்கரம் என்று சொல்லப்படும். இந்த விஷயங்களை எல்லாம் எவன் ஒருவன் சரியாய் அறியாமல் தான் செய்யப்பட்ட கர்மமெல்லாம் பரமாத்மாவினாலேயே உண்டாயின என்றும் அவற்றின் பலன் அந்த பரமாத்மாவிற்கே சேர வேண்டியதாய் இருக்கின்றது என்றும் எண்ணாமல் தன் ஆத்மார்த்தமாக என்று எண்ணி அதன் பலனை தானே அனுபவித்து கொண்டு மனதை இந்திரிய விஷயங்களில் ஓடவிட்டு கொண்டு இருக்கின்றானோ அவன் பாப ஆத்மா ஆகின்றான். அப்படிப்பட்டவன் ஜீவனம் வியர்த்தமானதாக இருக்கின்றது. ஓ அர்ஜுனா, உலகத்தில் முதல் விருட்சம் உண்டாயிற்றா அல்லது விதை உண்டாயிற்றா என்னும் விஷயத்தை எவ்வாறு சொல்ல துணிய மாட்டோமோ அதுபோல இந்த சக்கரத்திற்கு இது முதல் என்றும் இது கடைசி என்றும் சொல்வதற்கு சாத்தியப்பட மாட்டா. அதுபோல் சம்சாரம் என்னும் சமுத்திரமும் அனாதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அனாதினா நோ பிகினிங் நோ எண்ட். அது எப்படி என்றால், ஒரு சக்கரத்தின் மீதேறி அந்த சக்கரத்தை அநேக தடவைகளில் சுற்றி வரும் எறும்பானது தான் வெகு தூரம் திரிகின்றது என்று எண்ணுமே ஒழிய மறுபடியும் யதாஸ்தானத்திற்கே யதாஸ்தானம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், வேர் இட் வாஸ் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். யதாஸ்தானத்திற்கே வருகின்றது என்று தெரிந்து அந்த சக்கரத்தை விட்டு அப்புறம் போவதற்கு எப்படி பிரயத்தனப்படாதோ அதுபோல் சம்சாரியாய் ஈர்க்கப்பட்டவன் தான் ஒரு முறை செய்த காரியத்தையே மறுபடியும் செய்து கொண்டு அப்போதைக்கு அப்போது அது புதிய காரியங்கள் செய்வது போல் பிரமையடைந்து இந்த சம்சாரம் எனும் சக்கரத்தில் பிறந்து கொண்டும் இறந்து கொண்டுமாய் இருப்பானே அன்றி இதிலிருந்து விமுக்தன் ஆவதற்கு பிரயத்தனப்பட மாட்டான். இந்த அத்தியாயம் 3 ஸ்லோகம் 3 முதல் 17 வரையில் அஞ்ஞானி அந்தகரண சுத்தி நிமித்தமாய் கர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 18வது ஸ்லோகம் முதல் பிரம்மஞானிக்கு காமத்தினால் பிரயோஜனம் இல்லை என்பதை சொல்ல போகின்றார். இதை ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரிவாய் காணலாம். இன்னும் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 27 ஓ குந்தி புத்ரா, சுபாவ குணத்திலாகிலும் சாஸ்திர விதிப்படியாகிலும் நீ எந்த கர்மங்களை செய்கின்றாயோ, உன் பசி தனிய வயிற்றிற்கு எதை சாப்பிடுகின்றாயோ, எதை புசிக்கின்றாயோ, எதை குடிக்கின்றாயோ, எதை தானம் செய்கின்றாயோ, எதில் மனதை செலுத்துகின்றாயோ, எதை கொடுக்கின்றாயோ, அவைகளை எல்லாம் நான் என்னும் அகங்கார மமகாரங்களை விட்டு எல்லாவற்றையும் கிருஷ்ணார்ப்பணம் அல்லது பிரம்மார்ப்பணமாய் செய்வதே எனக்கான பூஜை. இவ்வாறு செய்யும் கர்மயோகி கர்ம பந்தங்களில் இருந்து விடுபட்டு ஆத்ம ஞானத்தை அடைந்த ஜீவன் முக்தனாய் பிரம்மமாகிய எண்ணில் ஐக்கியமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதலால் நீங்கள் பிரதி மாதமும் பித்ரு தர்ப்பணம் என்னும் கர்மத்தை செய்து வர வேண்டும். அந்த பிதுர் தர்ப்பண கர்மங்களை எவ்வாறு விட வேண்டுமோ அதை இதனடியில் சொல்கின்றோம். அதுபோல் பிரதி மாதம் வரும் அமாவாசைகளிலும் பிதுர் தர்ப்பணம் விட்டு வர வேண்டும். இதோட சாப்டர் 30 முடிஞ்சது. பேஜ் நம்பர் 259 வரைக்கும் படிச்சிருக்கோம். 31 அமாவாசையில் பித்ரு தர்ப்பண மந்திரம் அதை எப்படி செய்யணுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆத்மா நமஸ்தே.